One of the best vegetarian food which can be made in the world. Match point ஒரு காஃபி ஷாப் திறந்தோம். அந்த காஃபி ஷாப் திறக்கும் போது தாய் கறி 2 கறி, அதாவது இந்த கிரீன் கறி ரெட் கறி சொல்லி கொடுத்தாங்க. யாரு? தாய்லாந்துலேருந்து 2 பேர் கூப்பிட்டு வந்தாங்க. தாஜ் நான் தான் கற்றுக்கினேன். அதே தான் இங்கேயும் பண்ணுறேன். நீங்கள் இங்கே இருக்கணுங்க இந்த ஸ்மெல் பண்ணுறதுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், சூப்பர் ஸ்மெல். ரொம்ப ஈஸி, ஆனால் வெரி வெரி ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ். இட் கேன் கிவ் காம்படிஷன் டு அவர் பிரியாணி இட் செல்ஃப். ஸ்மெல் ஃபர்ஸ்ட் ஐஸ், அடுத்தது நோஸ், நவ் இட்ஸ் டங். லெட்ஸ் டேஸ்ட் இட். அவுட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த கறி சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு ஆத்தென்டிக் தாய் கறி பண்ணலான் இருக்கேன். அதாவது இது கத்துக்குன்னா ஈஸி, ஆனா இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். பட் ஆனா இது ஒரு தடவை நீங்க டேஸ்ட் பண்ணீங்கன்னா தாய்லாந்துல திரும்ப கண்டிப்பா சாப்பிடுங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கரீஸ் இன் த வேர்ல்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஜிடேரியன் ஃபுட் விச் கேன் பி மேட் இன் த வேர்ல்ட். அண்ட் இதுல நான் சிக்கன் போட போறேன். பட் ஆனா சிக்கன் இல்லைன்னா அதுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் போடுறாங்க பாருங்க நீங்க. லெட்ஸ் கோ see how the ingredients are. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெட் கறி பண்ணலான் இருக்கேன். ரெட் கறிக்கு we get இந்த மார்க்கெட் ரெட் கறி பேஸ்ட். இதோட ரெசிபி என்கிட்ட இருக்கு. பட் ஆனா இது ப்ரொப்ரைட்டரியா கிடைக்குது. இப்போ எந்த சூப்பர் மார்க்கெட் போனா தாய் ரெட் கறி கேளுங்க, இல்ல கிரீன் கறி கேளுங்க, இந்த பேஸ்ட் கண்டிப்பா இருக்கு. ஓகே, அஃப்கோர்ஸ் சிக்கன் போட போறேன், அதுக்கோசரம் சிக்கன் இருக்கு. ஓகே, நான் இதுல என்னெல்லாம் வெஜிடபிள் போடுறா மட்டும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் அங்க இருக்க மஷ்ரூம், ஷிமிஞ்சி மஷ்ரூம் அப்படின்ட்டு ஒன் ஆஃப் த வெரி நைஸ் மஷ்ரூம். ராவே சாப்பிடலாம். ஜஸ்ட் கடைசியில இறக்கும் போது நான் இதை போட்டு எடுத்துட்டு போறேன் பாருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊர்ல கேரளால கிடைக்கிறது தான் இந்த கிரீன் பெப்பர் கார்ன். திஸ் வில் கிவ் a more spicy edge to it. அதுக்கப்புறமா இந்த சைனீஸ் ஜிஞ்சர், வெரி வெரி ஃபிளேவர்ஃபுல், வெரி ஸ்ட்ராங். நம்ம ஊர்ல இஞ்சி மாங்காய்வாங்க, மாங்காய் ஜிஞ்சர், அது மாதிரி தான். பட் ஆனால் இது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ இது கறியில போட போறோம். வெரி இம்பார்ட்டன்ட். துளசி, தாய் துளசி. நம்ம ஊர்ல கிடைக்கிற துளசி வேற, இது வேற. தாய் துளசி இது கொஞ்சம் இந்த கற்பூரம் ஸ்மெல் மாதிரி வரும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் கஃபீர் லைம் லீவ்ஸ், அதாவது லெமன் லீவ்ஸ். இது கூட சரியான ஸ்மெல்லு. கொஞ்சம் லெமன் கிராஸ். நம்ம ஊர்ல சுண்டாக்கா, அங்க வந்து பீ பிரிஞ்சாலன்னுவாங்க. இது பேபி கார்ன். இது கூட கிரன்ச்சியா இருக்கும், ராவாவே சாப்பிடலாம். ஸ்னோ பீஸ், இல்ல மாச்சித்தூள் தண்ணுவாங்க. ஸ்னோ பீஸ் ரொம்ப நல்ல ஒரு கிரன்ச்சி கிரீன் வெஜிடபிள். பேபி பிரிஞ்சால் இன்னொன்னு, அது பீ பிரிஞ்சால், இது பேபி பிரிஞ்சால், இது தாய் பிரிஞ்சால். இதுவும் போட போறோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில், கொஞ்சம் ஹனி, 80 grams ஆஃப் தாய் கறி பேஸ்ட்டுக்கு யூ யூஸ் 400 ml ஆஃப் கோகனட் மில்க். இது தாய் கோகனட் மில்கா, தாய்லாந்து வந்து தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோகனட் மில்க் இன் த வேர்ல்ட், கால்ட் அஸ் சாக்கோ. நம்ம ஊர்ல கிடைக்கிறதோட இது ஒரு ஃபிளேவர் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த தேங்காய் ஐ திங்க் இளநீரும் இல்லாம, ஃபுல் ரைப் கோகனட் இல்லாம, நடுவில் எடுக்கிற பால் மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் இது. அதுக்கப்புறமா இந்த ரெட் கறியோட போறதுக்கு ஒரு ரைஸ். அந்த ரைஸ் வந்து நான் காட்டுற இன்கிரீடியன்ஸ், ஆனால் நான் அதை பண்ணி எப்படின்னு பார்க்குறேன். இட்ஸ் ஜாஸ்மின் ரைஸ். ஜாஸ்மின் ரைஸோட ஒரு ஸ்டாக் தண்ணி பண்ண போகிறோம், 1:2 ரேஷியோவில். அதோட ரம்ப இலை, அதாவது பண்டான் லீவ்ஸ், இந்த லீஃபும் கலாங்கல் தாய் ஜிஞ்சர் இதுவும் போட்டுட்டு க்ரஷ் பண்ணி போட்டுட்டு, உப்பு, திருப்பி தேங்காய் பால். ஓகே, இதே தேங்காய் பால் தான் நான் கறியிலையும் யூஸ் பண்ணுறேன். பட் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்டாக் தண்ணி பண்ண போகிறோம். 1:2 ரேஷியோ, அதாவது ஒரு ரைஸுக்கு ஸ்டாக் தண்ணி வந்து 2 இருக்கணும். ஒன்றுனா அது 2. ஓகே, வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். தாய் ரெட் கறி வித் வெஜிடபிள்ஸ். சிக்கன் இல்லாமல் கூட பண்ணலாம், பட் வெஜிடபிள்ஸ் இஸ் வாட் ஐ லைக் ஃப்ரம் தாய்லாண்ட். ஃபஸ்ட்டு ஒரு 15 ml ஆயில். ரொம்ப ஆயில் போட தேவையில்லை, பிகாஸ் அந்த ரெட் கறிலேயே ஆயில் இருக்குது. நேராக ரெட் கறி பேஸ்ட். நான் சொன்ன மாதிரி இதில் கிராமேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 80 grams-க்கு யூ நீட் 400 ml ஆஃப் கோகனட் மில்க். ஓகே, இதை கொஞ்சம் இதோட கொஞ்சம் இதாகிட்டு சாட்டே பண்ணிவிட்டு ஜஸ்ட் வேக்கிங் அப் ரெட் கறி. நான் மேட்ச் பாயிண்ட், அதாவது தாஜ் கவர்மெண்ட்டில் ஒரு 25 years முன்னாடி, அதாவது 1997 நினைக்கிறேன், 8, அப்போது மேட்ச் பாயிண்ட்னு ஒரு காஃபி ஷாப் திறந்தோம். அந்த காஃபி ஷாப் திறக்கும் போது தாய் கறி 2 கறி, அதாவது இந்த கிரீன் கறி ரெட் கறி சொல்லி கொடுத்தாங்க. யாரு? தாய்லாந்துலேருந்து 2 பேர் கூப்பிட்டு வந்தாங்க. தாஜ் நான் தான் கற்றுக்கினேன். அதே தான் இங்கேயும் பண்ணுறேன். நான் திஸ் ரெட் கறி ஸ்மெல் வந்து இங்கே இருந்தால் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் இட் woken up. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் தண்ணி போடணும், கன்சிஸ்டன்சி கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஒரு 200 ml, அதாவது ஒரு கப்பு.
எது ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆகுதுன்னு பாருங்கள். இருக்கிறதுலையே ரொம்ப நேரம் குக் ஆகுறது சுண்டக்காய் பீ பிரிஞ்சால். அதை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் இது பாருங்கள், பாதி இந்த சுண்டக்காய் குக் ஆன அப்புறம் லெட்ஸ் புட் ஆபர்ஜின்ஸ் போட்ட உடனே நம்ம சிக்கனை போட்டுடலாம். ரெண்டும் ஒரே டைம் தான் ஆகும் குக் ஆகிறது. கொஞ்சம் போட்டால் போதும். இது ப்ரொப்போர்ஷன் வெறும் ரெட் கறி அண்ட் கோகனட் மில்க். மீதி எல்லாம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, நான் அந்த தண்டோடு போட்டிருக்கேன் பிரிஞ்சால் பாருங்கள். அதுலேயும் ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. அடுத்தது ஒரே ஒரு லெமன் கிராஸ். சிக்கன் ஆல்மோஸ்ட் 3/4 குக் ஆனானே பேபி கார்ன். கொஞ்சோண்டு லைம் லீவ்ஸ், மக்ரூட் லீஃப், லைம் லீவ்ஸ். நான் கொஞ்சம் கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கார்லிக் வேணும்னா போடுங்க. ஆக்சுவலாக இந்த கறியில் கார்லிக்கே தேவையில்லை. ஏன்னா ரெட் கறியிலே கார்லிக் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போடலான் இருந்தேன். பட் இட் இஸ் குட், நோ ப்ராப்ளம். நீங்கள் இங்கே இருக்கணுங்க இந்த ஸ்மெல் பண்ணுறதுக்கு. சத்தியமாக சொல்லணும், சூப்பர் ஸ்மெல். நவ் கடைசி இன்க்ரீடியண்ட்டு ஸ்னோ பீஸ் அன்னுவாங்க. அது க்ரீன் பெப்பர் கார்ன் ஒரு 3, ஷிமிஞ்சி மஷ்ரூம் அது. இதை ஒரு 2 வெட்டி போடணும். அவ்வளோதான். சைனீஸ் ஜிஞ்சர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை தான், நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரைட், ஓகே. இந்த கறி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆக போகுது. நவ் வி ஆர் கோயிங் டு ஃபினிஷ் வித் கோகனட் மில்க். எல்லாரும் கேட்பீங்க ஏன்டா உப்பே போடல அப்படின்ட்டு. ரெட் கறியில் ஆல்ரெடி உப்பு இருக்குங்க, உப்பு போட தேவையில்லை. ஓகே, கரெக்டாக 400 ml தான் இது. 80 grams ஆஃப் ரெட் கறி பேஸ்ட். தாய்லாண்டில் முன்னாடிலாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் மாறி போச்சு. எல்லாமே இப்போ கேனுக்கு வந்துட்டாங்க. நான் இன்னும் வீட்டில் ஃப்ரெஷ் கோகனட் மில்க் எடுத்து தான் பண்ணுறேன். இது கறிக்கு இது போதும். ஓகே, இது வந்து ஒரு 2 minutes கொதி ஆகி அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சுன்னா நான் ரைஸ் பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, பண்டான் கோகனட் ரைஸ். இந்த ரெட் கறிக்கு ஒரு கோகனட் பண்டான் ரைஸ் சொன்னேன்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டாக் வாட்டர் பண்ணணும். அதுக்கு கரெக்டாக நான் ஒரு 250 grams எடுத்து வச்சுருக்கேன். அதே 250 grams தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஏன்னா கோகனட் மில்க் போட போகிறோம் அதில். நீங்கள் மெஷர் பண்ணி போடுங்க. 250 ml நான் அப்படியே போடுறேன். அதுக்கப்புறமா வி புட் பண்டான் ரம்ப இலை, கொஞ்சம் இடித்து வச்ச கலங்கள், அதாவது தாய் ஜிஞ்சர், அண்ட் உப்பு. உப்போட அளவு மட்டும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். 1 லிட்டர் தண்ணிக்கு உப்பு வந்து 16 grams இருக்கும். 250 mlக்கு by 4 கிட்டத்தட்ட 4 gram 5 gram தான் போடணும். 4-5 grams தான் போட்டிருக்கேன். இது இந்த ஸ்டாக் தண்ணி இது நல்லா கொஞ்சம் ஒரு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், கொஞ்சம் கொதிச்சா போதும். இது கொஞ்சம் பாயில் ஆனால் அது ஃப்ளேவர் வந்துடும். நான் சொன்ன மாதிரி 250 grams ரைஸுக்கு 500 ml தண்ணி, அதாவது வாட்டர், அதாவது லிக்விட் இருக்கணும். 250 ml தண்ணி ஊற்றிட்டேன். மிச்சம் இருக்க 250 ml கோகனட் மில்க். இது 400 ml, இதில் பாதி தான் ஊற்றணும். அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க கரெக்டாக உப்பு இருக்கா மட்டும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, அதை நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போது நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்தப்புறம் நல்லா இந்த ரைஸை போட போகிறேன். ஆல்மோஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப ஈஸி, ஆனால் வெரி வெரி ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ். இட் கேன் கிவ் காம்படிஷன் டு அவர் பிரியாணி இட் செல்ஃப். அந்த ஜிஞ்சரும் அந்த பண்டான் லீஃபும் அந்த கோகனட் மில்கோட சேர்த்து வர ஃப்ளேவர் வந்து டூ குட். 2 இன்க்ரீடியன்ட் நான் வந்து கறியில் போடுறது மறந்துட்டேன், கடைசியில் தான் போடணும், மறக்கல. ஒன்று வந்து ஹனி வந்து ஒரு 10 ml, ஜஸ்ட் டு கிவ் அந்த காரத்தை இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹனி. அப்புறம் நான் நீங்கள் பார்க்காத போது பேசில், அந்த தாய் பேசிலையும் துளசியும் போட்டேன். ஓகே, இந்த லாஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட்டு போட்டு ஒரு கலக்கிடுங்க. எண்ணெய் மேலே வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போது இது கொஞ்சம் அந்த தண்ணியில் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா மூடி வச்சுடுங்க. யுவர் ரைஸ் வில் பி ரெடி. நம்ம இதுக்கப்புறம் பிளேட்டிங் போகலாம் வாங்க. Tasting time. Thai red curry with exotic Thai vegetables, pandan coconut rice. கொஞ்சம் கஷ்டமான டிஷ்ஷு, கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தோன்னா, கொஞ்சம் பேஷன்ஸில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கஷ்டம் நினச்சேன், ஆனால் பண்ண ஒன் ஆஃப் த பெஸ்ட் கரீஸ் இன் த வேர்ல்ட். லெட்ஸ் ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட் அண்ட் டெல் மீ ஹவு இட் இஸ். கொஞ்சம் இந்த பண்டான் ரைஸை பாருங்கள், அமேசிங் ஸ்மெல். சிக்கன், மஷ்ரூம்,
லிட்டில் பிட் ஆஃப் பேபி கார்ன், அந்த பிரிஞ்சால் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் நான். சுண்டக்காய் ஸ்மெல் ஃபஸ்ட் ஐஸ், அடுத்தது நோஸ், நவ் இட்ஸ் டங். லெட்ஸ் டேஸ்ட் இட். அவுட் ஆஃப் த வேர்ல்டு. இந்த கறி சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் நான் கற்றுக்கினதுக்கு அந்த தாய் லேடிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பட் ஒன் ஆஃப் த வெரி 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 பெஸ்ட் கறி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி, பட் இந்த டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எந்த இந்தியன் கரீஸ்லையும் இல்லை. நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ அமேசிங் டேஸ்ட். தேங்க்யூ.